இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, என் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோ நான் பண்ண வேணாம்னு நினச்சேன், ஆனால் அந்த விஷயத்தை என்னால் கடந்து போக முடியல. இல்லை எத்தனை நாளைக்கு கடந்து போகிறது இந்த மாதிரி விஷயத்த. வேற எதுவும் இல்லை, பெருசாக நடந்த கவின் பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நெல்லையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கொல்லப்பட்ட கவின், அஜித் குமார், இந்த பிரச்சனைலாம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எங்கே போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்கே போய் முடியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு உசாமா விலாக்ஸ். தமிழ்நாட்டில் மட்டும் 2010 2022 வரைக்கும் 80க்கும் மேற்பட்ட இந்த ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடிய கொலை நடந்திருக்கு. அவமானத்தின் மொத்த உருவமாக பார்க்கப்பட வேண்டிய சுர்ஜித் ஆணவ கொலையை நிகழ்த்திய குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் நடைபோட்டு சென்றது சாதி வரியில் ஊதி போயிருப்பதை தான் காட்டியது. இல்ல, மோஸ்ட் ஆஃப் த கொலை எது சம்பந்தமானது தெரியுமா? இன்டர் ரிலிஜன் மேரேஜ். அதாவது வேற இந்த ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதிக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அப்படி மேயறது மனம் மறந்தாலும் சேர்றது நம்ம இனமா இருக்கணும்டா. அப்படி இல்லாட்ட வந்து இந்த ரிலிஜன்ல இந்த ரிலிஜன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஆஃப் த கேஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது இப்போதான் நம்ம கவினை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எத்தனை கேசஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னென்ன கேசஸ் இருக்குன்னு சொல்றேன், நீங்க பாருங்க. 2016 சங்கர் திருப்பூர் நடந்த கேசஸ். 2015 கோகுல்ராஜ்னு சொல்லக்கூடிய நாமக்கல்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா கொல்லப்பட்டான், இந்த வேற கேஸ்ட் கூட லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அது 2024 பிரவீன் சென்னையில, எங்க கிராமம்லாம் கிடையாது, சென்னையில இவ்வளோ பெரிய சிட்டியில வந்து ஒரு பிரவீன் பையனை வந்து இந்த கேஸ் ரிலேட்டடா வந்து கொண்டிருக்காங்க. 2024 வந்து ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் நவீன் சொல்ல வந்து திருப்பூர்ல கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. சின்ன சின்ன கேசஸ் தான் படிச்சு காமிச்சிருக்கேன். இப்போ 2025 வந்து கவின், 2026 யாரா கூட இருக்கலாம். கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இதுக்குன்னு தனி சட்டம் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வரல. அப்ப இதுக்குன்னு தனி சட்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆணவ கொலை நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குமா நடக்காது. ஆனா அந்த ஆணவ கொலைகள் ரேஞ்ச் வந்து கம்மியாகும். எப்ப நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்து கண்டி இந்த மாதிரி ஆணவ கொலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா சட்டம் அமல்படுத்தி அந்த கேசஸ் எல்லாம் கம்மி ஆக்கியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். பாகிஸ்தான்ல வந்து 2015 வந்து பயங்கரமா வந்து ஆணவ கொலைகள் இருந்துச்சு. இந்த ரேசிசம் சொல்லுவாங்க. ரேசிசம்னா வந்து என்ன, கேஸ் ரிலிஜன். ஆனா வேர்ல்டு வைட்ல பார்த்து ரேசிசம் தான். அவன் கருப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கான், இந்தியன், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொள்வாங்க. நீங்க ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஹானர் கில்லிங் பில்னு சொல்லி வந்து ஒரு சட்டம் வந்து அமல்படுத்திருக்காங்க. அமல்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெர் இயருக்கு 1000 கேசஸ் ஃபைல் ஆனது அப்படியே கம்மியாகி பெர் இயருக்கு வந்து ஒரு 200-400 கேசஸ் தான் ஃபைலே ஆகும். கிட்டத்தட்ட வந்து 50% to 60% கம்மி பண்ணிட்டாங்க. இது பாகிஸ்தான்ல மட்டுமான்னு கேட்டா இல்ல. நம்ம ஜோர்டன்ல வந்து 2017 இந்த மாதிரி வந்து ஆக்ட் அமல்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா 80 to 90% கம்மியாயிருச்சு. பெர் இயருக்கு 500 கேசஸ் ஃபைல் ஆனது வந்து பெர் இயருக்கு வந்து 10 அல்லது வந்து 12 கேசஸ் தான் ஃபைல். இல்லை, டர்க்கிலாம் வந்து சுத்தமாகவே கம்மியாச்சு சொல்லலாம். பெர் இயருக்கு வந்து 200 to 300 கேசஸ் ஃபைல் ஆச்சு. ஆனால் இப்போலாம் ஒரு பெர் இயருக்கு வந்து 2 to 3 கேசஸ் தான் ஃபைலே ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி சொல்லிட்டே போகலாம். சில கண்ட்ரிஸ் வந்து ஆணவ கொலைக்கு தனியாக சட்டம் இல்லாட்டா கூட தீர்ப்பு வந்து உடனே கிடைக்கும். ஸோ அதனாலே வந்து சில பீப்புள்ஸ் இந்த மாதிரி கொல்றது, இந்த மாதிரி ஆணவ கொலை மட்டும் இல்லை, தப்பு பண்ண பயப்படுவாங்க. நம்மள்கிட்ட வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஏன் வாய்தா போய்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி தனியாக சட்டம் இல்லாட்டா இப்போ யோசிச்சு பாருங்க, போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதுக்குலாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சட்டங்கள் ஸ்ட்ராங்கானால் வந்து கொலைகள் ரேட் வந்து கம்மியாகும், குற்றங்கள் ரேட் வந்து கம்மியாகும் என்னோட ஒப்பீனியன். இதுக்காண்டி ஒரு தனி சட்டம் அமல்படுத்தினாங்க அப்படின்னா மேபி வந்து ஆணவ கொலைகள் ஃபுல்லாக அழிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை, மேபி வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இந்த கேஸ்ட் டு கேஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறவங்க மட்டும் கொள்றதை குறிக்காது. நம்ம இந்த அஜித் குமார் மாதிரி இந்த வன்முறையாக கொள்றது தான் குறிக்கும். ஒருத்தங்க அதிகாரத்துலேருந்து தாழ்த்தப்பட்ட மக்களை கொள்றது தான் குறிக்கும். ஏன்னா அவன்கிட்ட பவர் இருக்குது. அவன்கிட்ட பவர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன்கிட்ட எல்லா பலமும் இருக்கும். அப்போ நம்மகிட்ட வந்து ஸ்பெசிஃபிக் சட்டம் இல்லாட்ட நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வாய்தா சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். மேபி ஒரு ஸ்பெசிஃபிக் சட்டம் இருந்தால் தண்டனைகள் அதிகப்படுத்தினா அந்த ஆணவ கொலை விகிதம் கம்மியாகலாம். அப்படி இல்லாட்டா சீக்கிரமாக வந்து அவனுக்கு தண்டனையாச்சும் கிடைக்கும். இதான் என்னோட கருத்து. சட்டங்கள் அதிகமாச்சு அப்படின்னா குற்றங்கள் கம்மியாகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களோட ஒப்பீனியன், உங்களோட விமர்சனம்னு சொல்லி கமெண்ட்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.